ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜுக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஆயிடுதுங்க. ஏற்கனவே ஒரு 30 லட்ச ரூபா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு. அந்த கடனை வாங்கி ஆஃபீஸை வந்து நல்லா டெவலப் பண்ணியிருப்பாரு. நல்லா ஆஃபீஸே மாற்றிட்டு தனிக்குன்னு ஒரு கேபினு, ஒரு பிஏ, ஒரு செக்ரட்டரின்னு சொல்லிட்டு ரொம்ப தேவையில்லாமல் செலவெல்லாம் பண்ணி வச்சுருப்பாரு. இந்த வீட்டில் யாருமே ஒரு கன்சல்ட் பண்ணியிருப்பாரு. இந்த ரோகிணி பேச்சு கேட்டுட்டு தேவையில்லாத வேலைலாம் இவர் பண்ணி வச்சிருக்காரு. இவர் பில்டர்ஸ்க்கு வந்து ஆர்டர் சப்ளை பண்ணும்ல, அந்த இடத்துல ஆல்ரெடி 10 லட்சம் மட்டும் தான் அட்வான்ஸ் கொடுத்துருப்பாங்க. மீதி பேமெண்ட் கேட்கறதுக்காக அந்த சந்தோஷ், ரோகிணி, மனோஜ் எல்லாருமே போயிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து ஷாக்கான இன்ஃபர்மேஷன் தான் கிடைக்குது. அந்த பில்டிங்கோட ஓனர் அம்மா வந்து திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட்டில் கோமா ஸ்டேஜுக்கு போயிருப்பாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேள்விப்படுறாங்க. இதை கேட்டு எல்லாமே ஷாக் ஆகிடுறாங்க. அந்த மேனேஜர் மட்டும்தான் பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த மேனேஜர் வந்து ரொம்ப கெடிபிடியாக இருக்கார். இருந்தாலுமே அவங்க பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு மேடம் பற்றி விசாரிக்கிறாங்க. இல்லை மேடம்லாம் இப்போ பார்க்க முடியாது, அவங்க கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எப்போ ரெக்கவர் தெரியாது. என்ன விஷயம் கேட்குறாரு. இது மாதிரி நான் பேமெண்ட்டுக்காக தான் வந்தேன் அப்படின்னோடனே, உங்களோட அக்ரிமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. இப்போ புதுசாக தான் எல்லாமே நம்ம பண்ண முடியும். அக்ரிமெண்ட்லாம் போட முடியும். உங்கள் அக்ரிமெண்ட்லாம் லேப்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எதுவுமே பண்ண முடியாது. ஏற்கனவே கொடுத்த பணத்துக்கு மட்டும் நீங்கள் பொருள் இறக்கிட்டு போங்க. என்னென்ன தேவைமோ என்னென்ன பொருள் தரணுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு போங்க. அக்ரிமெண்ட் கேன்சல் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மனோஜ் வந்து கோவப்பட்டு மேனேஜர் பேசுகிறாரு. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? மேடம் தான் எங்களுக்கு கண்டினியூஸாக ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி பேசுகிறீங்களேன்றாங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? அப்போ மேடம் போய் கேளுங்க. மேடமால் இப்போ எதுவும் முடியாது. இப்போ நான் தான் எல்லாம் பார்த்துக்கிறேன். இப்போ என்னால் என்ன வேணால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஆஷா பேசிடுறாரு. இந்த மனோஜும் அது எப்படிங்க முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் கோர்ட்டு போவேன், கேஸ் போவேன்றாரு. எங்கே வேணால் போய்க்கோ, எங்கே போனாலும் திரும்பி எங்கே தான் நீ வந்தாகணும், உங்களை ஆர்டர் எனக்கு வேண்டாம், நான் கேன்சல் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிடுறாங்க. இருந்தாலுமே 30 லட்ச ரூபா கடன் பத்தாவதுக்கு இவங்க பொருள் தரணும்னா அந்த 10 லட்சமும் சேர்த்து 40 லட்ச ரூபாய் கடனாளி ஆயிட்டாரு நம்ம மனோஜ். ஆனால் அந்த விஜயம்மா சொல்லுவாங்கல்ல, ஏன் வீடு ஏன் வீடு ஏன் வீடுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணவத்தில் இருப்பாங்கல்ல, அதுக்கு தான் கடவுளுக்கு ஒரு தண்டனை கொடுக்க போறாரு. அதுக்கு ஒரு ஆப்பு வந்துடுச்சு. இந்த கடன் வாங்கின மனோஜ் யார்கிட்ட கடன் வாங்கினானோ, யார்கிட்ட அந்த மனோஜ் கடன் வாங்கினோ அவர் வந்து நடுவீட்டில் உட்காந்துடுறாரு. எல்லாரும் கேட்குறாங்க, யாருங்க நீங்கள் பாட்டு வந்து உட்காருங்க என்னன்னு கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, எனக்கு மனோஜ் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை, விஜய் எல்லாமே கேட்குறாங்க. முத்தெல்லாம் கேட்குறாங்க. என்னங்க யார் எது பதில் சொல்லாது, நீங்கள் பாட்டில் உட்காந்துருக்கீங்க, என்ன விஷயம்னு கேட்குறாங்க. அதான் சொல்கிறேன் இல்லைங்க, மனோஜ் வரட்டும், நான் மனோஜுக்கிட்ட தான் பேசணுன்றாங்க. மனோஜ் ரோகிணி வந்துடுறாங்க. வந்துட்டு விஜயம்மா நினச்சிட்டாங்க புதிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஏதோ ஆரம்பிக்க போகிறேன், ஏதோ பிஸ்னஸ் வருது போல், ஏதோ பிஸ்னஸ் வருது, ஏதோ வீடு வாங்கியிருக்கான் போல, என்னோ தேவையில்லாத கற்பனை கோட்டைலாம் கட்டிட்டு இருக்காங்க இந்த விஜயம்மா. 30 லட்ச ரூபாய் என்னாச்சு வாங்கினீங்க? எதுவுமே கிடையாது. இப்போ உங்களோட ப்ராஜெக்டும் லாஸ் ஆகிடுச்சு. அவங்களும் கை விரிச்சிட்டாங்க. மேனேஜரும் ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எல்லாமே நான் கரெக்டாக சொல்கிறேன், ரைட்? நீங்கள் வந்து பணத்தை எப்போ கட்ட போகிறீங்க, எனக்கு பணம் தேவைப்படுதுன்னு கேட்குறாரு. மனோஜ் வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பணம் தரேன் அப்படின்றாங்க. இந்த 30 லட்ச ரூபா வாங்கிறேன்னு சொன்ன உடனே வீட்டில் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்ன மனோஜ், ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணேன்னு கேட்குறாங்க. நான் பிஸ்னஸ்க்காக தான் வாங்கினேன் அப்படின்ட்டு. உடனே ஸ்ருதி, முத்து எல்லாமே திட்டுறாங்க. எதுக்கு ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆடம்பரமாக எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் பணத்தை வாங்கி செலவு பண்ணிட்டீங்க, இப்போ எப்படி கட்டுவீங்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே அட்வைஸ் பண்ணுறாங்க. ரவி, ஸ்ருதி, மீனா, முத்து எல்லாமே அட்வைஸ் பண்ணுறாங்க. ஆனால் எதுவுமே பேசாமல் மனோஜ் அமைதியாக இருக்காரு. வந்தவர் சொல்கிறாரு, இந்த பணத்துக்கு வந்து எனக்கு ஷூரிட்டி கொடுக்கணும், அதனால ஒரு டாக்குமெண்ட்டில் சைன் போடணும், இந்த வீடு யார் மேலே இருக்குது, வீடு சூப்பராக இருக்குது அப்படின்றாரு. முத்து, என்ன பேசுகிற, எழுந்து வெளியே போய், அவங்க வந்து கடன் கேட்டாங்கன்னா அதுக்கு மட்டும் பேசணும், வீடு பற்றி அதை பற்றி சைன்கின்னு சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் போட முடியும், என்ன நினச்சிட்டு யார் நீ தகராறு பண்ண வந்திருக்கியா, அவ்வளோதான்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. நீ மிரட்டுறவெல்லாம் நாள் கிடையாதுங்க, என்கிட்ட இவர் 30 லட்சம் கடன் வாங்கியிருக்காரு, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அது என்னவோ நீ அவங்ககிட்ட கேளுங்க, தேவையில்லாமல் எதுக்கு வீட்டை பற்றிலாம் பேசுகிறீங்கன்றாரு. ஒரே அண்ணாமலை வந்து பையனை தடுக்கிறாரு. முத்து அமைதியாரு, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலான்னு அவர் சொல்கிறாரு, நீங்கள் தானே மனோஜோட அப்பா அம்மா, எனக்கு வந்து இந்த 30 லட்ச ரூபாய்க்கு ஷூரிட்டி கொடுங்க, அதனால் இதில் சைன் போடணும் நீங்கள் அந்த பணத்துக்கு அப்படின்னு கேட்குறாங்க. முத்து உடவே இல்லை, அப்பா நீ போடாதப்பான்னு சொல்கிறாங்க. ரவியும் தடுக்கிறாரு. இருந்தாலும் இல்லைப்பா, எனக்கு ஒரு பையன், நான் பெத்த பையன், அவன் எனக்குன்னு ஒரு கடமை இருக்குல்ல, நான் ஏனோ தானே அப்படியே விட்டு போக முடியாது, அதில் எனக்கு பங்கு இருக்குப்பா, அதனால் என் கடமை நான் செய்கிறேன், யாரும் தடுக்காதீங்க, நான் உங்களுக்கு சைன் போட்டு கொடுக்குறேங்க, 30 லட்ச ரூபாய் நான் தர்றதுக்கு நான் உங்களுக்கு ஷூரிட்டி கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. அது இல்லாமல் அவர் சொல்கிறாரு, ஒன்று நீங்கள் பணம் கொடுங்க, இல்லைன்னா மனோஜ் என்கிட்ட அனுப்பிச்சிடுங்க, நான் எந்த விதத்தில் பணம் வாங்கிக்கணுமோ அப்படி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் முத்துக்கும் மனோஜுக்கும் ஆகலனாலும் முத்து வந்து ஒரு விதத்தில் கூட நம்ம தம்பி அண்ணங்களை அண்ணன் தம்பியை விட்டு கொடுத்தது கிடையாது.
கிடையாது. அவர் தான் ரொம்ப ஃபோர்ஸாக எழுந்து பேசுகிறாரு. ரவியும் தான் கூட சேர்ந்து பேசுகிறாரு வந்தவர்கிட்ட. என்னங்க நீங்கள் பேசுகிறீங்க, இது மாதிரிலாம் பேசாதீங்க, தப்பு, நியாயமாக பேசுங்கன்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறார், நான் நியாயமாக தாங்க பேசுகிறேன், நான் கொடுத்த பணத்துக்கு தானே கேட்க வந்திருக்கேன் அப்படின்னோடனே அண்ணாமலை வந்து ஒரு வழியாக கையெழுத்து போட்டுடுறாரு. இதெல்லாம் தேவையில்லாத வேலை இந்த மனோஜ்க்கு. இந்த மனோஜால் கடைசியில் அண்ணாமலையும் அவங்க அம்மா விஜயா ஆசை பையன் விஜயாவும் இந்த மனோஜால் ஆசை பையன் மனோஜால் இந்த விஜய் அம்மா வந்து கண்டிப்பாக நடுத்தல தான் நிற்க போகிறாங்க. நான் 100% எழுதி கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மக்களே லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. அடுத்த வர வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.